வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். ஸோ நாம இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்டான அதே சமயம் யூஸ்ஃபுல்லான 3 கேட்ஜெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்த கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதோட நேமை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ நாம பார்க்க போகிற டிஃப்ரெண்டான ஃபர்ஸ்ட் கேட்ஜெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மினி ஃபோல்டபுள் ப்ளூடூத் கீபோர்ட். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைலில் வேகமாக டைப் பண்ண வரும், பட் ஒரு சில பேருக்கு மொபைலில் வேகமாக டைப் பண்ண வராது. ஸோ நம்ம சேட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மொபைலில் வேகமாக டைப் பண்ணிடுவோம். பட் அஃபிஷியலாவோ அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காக நம்ம நிறைய டைப் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம மொபைலில் உள்ள கீபோர்ட் மூலமா வேகமாக டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய அதே சமயம் ஸ்பீடாக டைப் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கேட்ஜெட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ளூடூத் கீபோர்ட் பாத்தீங்கன்னா iOS Android ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகும். தென் இந்த கீபோர்ட் ஃபோல்டபுளா இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்க ஈஸியா எடுத்துட்டு போகலாம். இந்த கீபோர்டோட ஃபோல்டிங் டைப் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவர்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகாது. இந்த கீபோர்டை கனெக்ட் பண்றதுக்காக இந்த கீஸ்லயே பாத்தீங்கன்னா iOS Android Windows இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கீபோர்டு காட்டும். ஸோ நீங்க ஈஸியா பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா மவுஸ் பேடுக்கும் தனியா இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம ஜூம் பண்றது, ரைட் கிளிக் பண்றது, லெஃப்ட் கிளிக் பண்றது, டபுள் கிளிக் இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே லேப்டாப்ல எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜபிள் டிவைஸ் தான். 140 mAh லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 15 மீட்டர் தூரத்துக்குள்ள நாம இந்த கீபோர்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம பார்க்க போற டிஃப்ரெண்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோம் டைமர் சாக்கெட் அப்படிங்கிற பிளக் பாயிண்ட் தான். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது தவிர்க்க முடியாமலோ செய்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னா நம்மளுடைய மொபைலாக இருக்கட்டும், டேப்லெட், லேப்டாப், ப்ளூடூத் ஹெட்செட் இந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜபிள் டிவைஸாக இருந்தாலும் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் போட்டுட்டு நம்ம பாட்டில் தூங்கிடுவோம். அல்லது நம்ம சார்ஜ் பண்ணிட்டு வெளியில் எங்கேயாவது போயிட்டோம்னா மறந்துடுவோம். வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த சார்ஜபிள் டிவைஸுங்களில் உள்ள பேட்டரி பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி வீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்காம சீக்கிரமே ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கேட்ஜெட் தான் இந்த சாக்கெட். இந்த கேட்ஜெட் சாதாரணமாக பார்க்குறதுக்கு ஒரு பிளக் பாயிண்ட் மாதிரி தான் தெரியும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 2 4 6 அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நாம் இந்த டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1 2 4 6 அப்படிங்கிறதெல்லாம் ஹவர்ஸ் கணக்கில் நம்மளுடைய டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 hours டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சார்ஜில் போட்டு எங்கே வேணாலும் போகலாம், தூங்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது 2 hours கழிச்சு ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த கேட்ஜெட் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாம பார்க்க போகிற டிஃப்ரெண்டான நெக்ஸ்ட் கேட்ஜெட் ஹெங் பேலன்ஸ் லேம்ப் அப்படிங்கிற ஒரு நைட் லேம்ப், ரீடிங் லேம்ப் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற ஒரு டிஃப்ரெண்டான லேம்ப். ஸோ இந்த லேம்ப்ல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சாலிட் வுட்டில் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் அதே சமயம் ஹைஜீனிக்காகவும் இருக்கிறதுனால இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிடிச்சிருந்தா போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.